அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மீண்டும் செயல்படுத்த வலியுறுத்தி முல்லைப் பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் கைகளில் கரும்பு ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2019ஆம் ஆண்டு முதல் மூடப்பட்டுள்ள இந்த ஆலையை நம்பியிருந்த வாடிப்பட்டி, மேலூர் உள்ளிட்ட பகுதி கரும்பு விவசாயிகள் தற்போது வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாக வேதனை தெரிவித்தனர். 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தால் ஆலையை மீண்டும் முழுமையாக செயல்படுத்த முடியும் என்று தெரிவித்த விவசாயிகள் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி முழக்கமிட்டனர். பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் செங்கரும்பை 25 ரூபாய்க்கு அரசு கொள்முதல் செய்வதால் போதிய வருவாய் கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பொங்கலுக்காக செங்கரும்பை பயிர் செய்துள்ளனர். இந்நிலையில் அரசு கொள்முதல் செய்யும் விலையால் போதிய வருவாய் கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கும் விவசாயிகள் கொள்முதல் விலையை 38 ரூபாயாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 வருஷமா கவர்மெண்ட் 33 ரூபா அறிவிக்குது. எங்கிட்ட வாங்குறது 24 ரூபா வாங்குறாங்க. இந்த டைம் 38 ரூபா அறிவிச்சோம். நாங்கள் கலெக்டரேட்ல மீட்டிங் போட்டோம். அப்போ நேற்று செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா 25 ரூபாய் தான் கொள்முதல் பண்ணுவோம். இல்லை கொடுக்க முடியுமா, முடியாதா, இல்லை நாங்கள் இடத்துல வெளியில் எடுத்துக்கணுங்கிறாங்க. நான் என்னங்கிறேன்னா, உங்களுக்கு ஏற்று செலவு இறக்க செலவு இருந்தால் கூட நாங்கள் சொசைட்டியில் போட சொல்லணும் போடுறோம், இல்லை குடோனில் போட சொல்லலாம்னு போடுறோம். ஆனால் எங்களுக்கு 38க்கு பதிலாக ஒரு 35 கொடுத்தா கூட நல்லா இருக்கும். இப்போ பிரைவேட்டே பார்த்தீங்கன்னா 35 ரூபாய் கரும்பு வாங்குறாங்க. சார் உங்களுக்கு 25 தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 5 அடி கேட்டால் நாங்கள் 7 அடியே ஹைட் கொடுக்குறோம், இல்லை 6 அடி கூட கொடுக்குறோம். ஆனால் எங்களுக்கு 25 ரூபா கொடுத்தா சார் இப்போ விவசாயிகளுக்கு கொள்முதல் கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது. எனக்கு 38 கொடுக்கலாம்னு பரவாயில்ல, ஒரு 33, 32 ரூபா கொடுத்தா கூட நாங்கள் உங்களுடைய இடத்துக்கு நாங்கள் இறக்கி கொடுத்துட்றோம். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகாவில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்களை புகையான் நோய் தாக்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். வெள்ளை அதம்பார், தேதியூர் உள்ளிட்ட கிராமங்களில் இன்னும் சில நாட்களில் அறுவடை தொடங்கவிருந்த நிலையில் இந்த நோய் தாக்குதலால் பயிர்கள் கருகி வருகின்றன. வேளாண்மை துறையினர் உடனடியாக பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு நோய் பரவலை தடுக்க உரிய வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் பாரதிதாசன் நகர் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து விநியோகிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 5 நாட்களாக துர்நாற்றத்துடன் வரும் நீரை பருகிய குழந்தைகளுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பாதாள சாக்கடை பணிகளின் போது ஏற்பட்ட குழாய் சேதமே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அரசு மருத்துவமனையில் விபத்தில் காயமடைந்தவருக்கு பெண் தூய்மை பணியாளர் தையல் போட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் பணியில் இருந்தபோதே கலைச்செல்வி என்ற தூய்மை பணியாளர் தையல் போட்டது விதிகளுக்கு புறம்பானது என்று சமூக வலைதளங்களில் கண்டனங்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்து மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் தீர்த்தலிங்கத்திடம் கேட்டபோது விதிமீறல் தொடர்பாக விசாரணை நடத்தி துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி ஏரியை தூர்வார வலியுறுத்தி ஏரி பாதுகாப்பு இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாநகராட்சியின் குடிநீர் ஆதாரமாக திகழ்ந்த பனமரத்துப்பட்டி ஏரி புதர்மண்டி காணப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஏரியை தூர்வாரி சீரமைக்க கோரி 20 ஆண்டு காலத்திற்கும் மேலாக வலியுறுத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்களை காட்டு மாடு, காட்டுப்பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகள் சேதப்படுத்தி வருகின்றன. விலங்குகளின் பெருக்கத்தால் வருவாய் இழப்பை சந்திக்கும் விவசாயிகள் விளைநிலங்களை ஒட்டியுள்ள வனத்துறை அகழிகளை ஆழப்படுத்தி அகலப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது விரைவில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு பழைய அகழிகளை சீரமைக்கவும், தேவையான இடங்களில் புதிய அகழிகள் அமைக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். கிருஷ்ணகிரியில் கிரைனைட் அதிபரை கடத்தியதாக பெண் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். பர்கூரைச் சேர்ந்த கிரைனைட் அதிபர் சுரேஷ்குமாருக்கும் சென்னை குரோம்பேட்டையைச் சேர்ந்த ரம்யாவுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்துள்ளது. கடந்த 31ஆம் தேதி முதல் சுரேஷ்குமார் காணாமல் போனார். அவரது மனைவி கஜலட்சுமி அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் பெங்களூரு ஹோட்டலில் வைக்கப்பட்டிருந்த சுரேஷ்குமாரை மீட்டனர். 28,80,000 ரூபாய் பணத்தை கொடுக்காத ஆத்திரத்தில் கடத்தலில் ஈடுபட்டதாக ரம்யா உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கிழங்கு வகைகளின் அறுவடை தீவிரமடைந்துள்ளது. சந்தைகளில் 1 கிலோ கிழங்கு 10 முதல் 20 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதால் போக்குவரத்து மற்றும் கூலி செலவை கூட ஈடுகட்ட முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நஷ்டத்தை தவிர்க்க அறுவடை செய்த சீனிக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு மற்றும் கருணைக்கிழங்கு போன்றவற்றை தங்கள் வயல் அருகிலேயே சாலைகளில் நேரடியாக கடையமைத்து 40 முதல் 50 ரூபாய் வரை விற்பனை செய்து வருகின்றனர்.
நலிவடைந்து வரும் மண்பாண்ட தொழிலை காக்க மண்பாண்டங்களையும் அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நவீன கால மாற்றத்தால் மக்கள் எவர் சில்வர் பாத்திரங்களுக்கு மாறியுள்ளதால் மண்பாண்ட விற்பனை சரிந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கும் தொழிலாளர்கள் ஏரிகளில் மண் எடுக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் அடையாள அட்டை வழங்க வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்த தலைமுறையினர் இந்த தொழிலை செய்ய தயங்குவதால் பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள். விவசாயிகளுக்கு எப்படி பச்சரிசி, கரும்பு அந்த மாதிரி முக்கியத்துவம் தராங்களோ, நெசவாளர்களுக்கு துணி, வேட்டி சேலை முக்கியத்துவம் தர மாதிரி நாங்கள் நல்வடைந்த எங்கள் மண்பானை கலைஞர்களுக்கும் மண்பானைகள் ரேஷன் கடை மூலயமா மக்களுக்கு விநியோகம் பண்ணால் எங்களுக்கு வாழ்வாதாரமும் பெருகும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கணவரின் மறைவால் ஏற்பட்ட மன அழுத்தத்தால் 3 மாதங்களாக வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடந்த வேணி என்ற பெண்மணியை காவல்துறையினர் பத்திரமாக மீட்டனர். மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியே வராத அவரை தீயணைப்புத் துறையினரின் உதவியோடு கதவை உடைத்து மீட்டனர். மீட்கப்பட்ட வேணி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அசுரன் விளையாட்டுக் கழகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுப்பானையில் பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படையிலிட்டு விளையாட்டு வீரர்களும் அவர்தம் பெற்றோரும் பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். விழாவின் ஒரு பகுதியாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. உரியடித்தல் மற்றும் கயிறு இழுத்தல் போன்ற பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் கும்மியாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் களை கட்டின. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே மீனவன்குளம் கிராமத்தில் உள்ள சுடலைமாடன் கோயில் வளாகத்திற்குள் அதிகாலையில் கரடி ஒன்று புகுந்து உலாவரும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மலையடிவாரத்தை ஒட்டியுள்ள சிங்கிக்குளம், தேவநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த சில மாதங்களாகவே வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த கோயில் பகுதிக்குள் கரடி புகுந்திருப்பது மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கரடியை கூண்டு வைத்து பிடித்து அடர்வனத்திற்குள் விட வேண்டும் என வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தாளவாடி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை அருள்வாடி கிராமத்திற்குள் புகுந்தது. விவசாயி சித்தன் என்பவரது தோட்டத்திற்குள் புகுந்த யானை அங்கிருந்த மின்வெளியை காலால் எட்டி உதைத்து விளையாடியது. அதனுடன் அங்கிருந்த இரும்பு கேட்டையும் தள்ளி உடைக்க முற்பட்டது. இச்சம்பவத்தின் காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் யானைகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர், திருப்பத்தூர், நாகை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது சம வேலைக்கு சம ஊதியம் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு துறைகளில் 1 லட்சம் பணியிடங்கள் குறைக்கப்பட்டுள்ளதை கண்டித்து அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் போராட்டங்கள் நடைபெற்றன. தமிழ்நாட்டில் தமிழக இளைஞர்களுக்கே முன்னுரிமை தரப்பட வேண்டும், தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் மற்றும் ஒப்பந்த முறை ரத்து போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து ரயில் நிலையங்களை முற்றுகையிட முயன்றன. அரக்கோணத்தில் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ராஜபாளையத்தில் முன்னாள் எம்பி லிங்கம் உட்பட 200க்கும் மேற்பட்டோரும், கோவையில் 50 பேரும் கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல்லில் ஆர்ப்பாட்டத்திற்கு பின்பு போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் குப்பைகள் அள்ளப்படாததை கண்டித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் தர்ணாவில் ஈடுபட்டார். திருப்பூர் மாநகராட்சி முத்தையன் கோவில் நகர் பகுதியில் 3 மாதங்களாக குப்பை அள்ளப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து திருப்பூர் தெற்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் பொதுமக்களோடு சாலையில் தர்ணாவில் ஈடுபட்டார். அவரோடு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் குப்பைகள் அள்ளிச் செல்லப்பட்டன. பலமுறை எடுத்துச் சொல்லியும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை. இது போராட்டம் இல்லை, இது எப்படி போராட்டம் எடுத்துக்க முடியும்? சேர் போட்டு உட்காந்து குப்பையெல்லாம் அழைச்சொல்லி உட்காந்துருக்கு, அவ்வளவுதான். நான் எல்லா பிரச்சனைக்குமே மக்கள் ஒன்றா நிற்கிறவ தேர்தல் என்பதுக்காக பண்ணது. ஜனங்களுடைய உணர்வுகள் குரலை தான் எதிரொலிக்கிறேன். நான்
தேனி ஆட்சியர் அலுவலகத்திற்குள் குடிபுகும் போராட்டம் நடத்த முயன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் பாலபாரதி உள்ளிட்டோருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சின்னமனூர் அருகே பெண்ணாகரம் பகுதியில் உள்ள 2 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை பட்டியலின மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி போராட்டம் நடைபெற்றது. போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்தபோது இருதரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சம்பந்தப்பட்ட இடத்தை ஆதி திராவிடர் நத்தம் என வகைப்பாடு செய்து தகுதியுள்ள பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க ஆட்சியர் உத்தரவிட்டதை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் லாரி டயரில் சிக்கி உயிரிழந்த ஊழியரின் குடும்பத்தினர் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கட்டண வசூலிப்பாளராக பணியாற்றி வந்த சத்தியமூர்த்தி என்பவர் பணியில் இருந்தபோது லாரி டயரில் சிக்கி உயிரிழந்தார். இந்நிலையில் உரிய நிவாரணம் வழங்க கோரி ஊழியரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக சுங்கச்சாவடி நிர்வாகம் தெரிவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. பாலியல் வழக்கில் கைதான கூலி தொழிலாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து திருநெல்வேலி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் கூலி தொழிலாளி ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு திருநெல்வேலி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்றது. நீதிபதி சுரேஷ்குமார் வழக்கை விசாரித்து கூலி தொழிலாளிக்கு தூக்கு தண்டனை விதித்தார். பாதிக்கப்பட்டவருக்கு அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். தேசிய பறவைகள் தினத்தை முன்னிட்டு மதுரை மாவட்டம் நல்லுத்தேவன்பட்டியில் தேனி வேளாண் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களும் நல்லுத்தேவன்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியரும் இணைந்து பறவைகளை பாதுகாக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடத்தினார்கள். பள்ளியில் துவங்கிய இந்த பேரணியில் பறவைகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பியவாறு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஊர்வலமாக சென்றார்கள். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு வாடிவாசல் அமைப்பதற்கான முகூர்த்த கால் நடப்பட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 15ஆம் தேதி மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் வாடிவாசல் அமைப்பதற்கான முகூர்த்த கால் நடப்பட்டது. இதில் அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் போட்டியில் முதல் பரிசாக கார், டிராக்டர் உள்ளிட்டவை வழங்கப்படும் என்று கூறினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடுகள் விற்பனையாகின. தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகளும் பொதுமக்களும் திரண்டனர். 25 கிலோ எடை கொண்ட கிடாய் ஆடு 20,000 ரூபாய் வரை ஏலம் போனது. பொங்கல் நெருங்குவதால் இறைச்சி மற்றும் கிடாய் ஆடுகளுக்கு தேவை ஏற்பட்ட நிலையில் கொண்டு வந்த ஆடுகள் அனைத்தும் நல்ல விலைக்கு விற்பனையானதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். தாமிரபரணி ஆற்றில் சாக்கடை கழிவுகள் கலப்பதை தடுக்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி நீர் நிபுணர் ராஜேந்திர சிங் தூத்துக்குடி மாவட்டத்தில் 2ஆம் நாளாக ஆய்வு மேற்கொண்டார். ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு மற்றும் முரப்பநாடு பகுதியில் ஆற்றின் நிலையை நேரில் பார்வையிட்ட அவர் கழிவுகள் கலக்கும் இடங்கள் குறித்து சமூக ஆர்வலர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். அரக்கோணத்திலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த மின்சார ரயில் மீது சென்னை வியாசர்பாடி அருகே மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் ரயிலில் பயணித்த 3 பயணிகள் காயமடைந்தனர். மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் இந்த சம்பவம் நடந்தது பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தப்பியோடிய மர்ம நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் சின்னாறு அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக தண்ணீரை ஆட்சியர் திறந்து வைத்தார். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று சின்னாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்நிலையில் பாசனத்திற்கான 400 கனஅடி தண்ணீரை ஆட்சியர் ஆர் சதீஷ் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் MP மணி, முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இடையே உயர் மின்னழுத்த கம்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்றும் நாளையும் 2 பயணிகள் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வரும் ரயில் ராமநாதபுரத்தோடு நிறுத்தப்படும்.
குறிப்பாக புதிய பாம்பன் பாலத்தில் கடல் உப்புக்காற்றின் தாக்கத்தால் மின்கம்பிகள் துருப்பிடித்துள்ளதா என்பது குறித்து அதிநவீன பராமரிப்பு ரயில் மூலம் ஊழியர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். மின்சார என்ஜின் ரயில்களில் பாதுகாப்பு மற்றும் உறுதித்தன்மையை உறுதி செய்ய இந்த 2 நாள் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் உள்ள மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். 54 வயதான ராஜ்குமார் இந்த நீதிமன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தவராவார். பணியை முடித்துவிட்டு நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்தபோது திடீரென மயக்கமடைந்த அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். இருப்பினும் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே சுப்பிரமணியாபுரம் ஊராட்சி பகுதியில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் மழைநீர் தேங்கி முக்கிய ஆவணங்கள் நனைந்தன. இதனால் ஆவணங்களை வெயிலில் காய வைக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஊராட்சி அலுவலகம் பள்ளமான இடத்தில் இருப்பதால் சிறிது மழை பெய்தாலும் அலுவலகத்தில் மழைநீர் தேங்கும் நிலை இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். அலுவலகத்தில் மழைநீர் தேங்காத வகையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு அருகே தெரு நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. வெடால் கிராமத்தில் வெறிநாய் ஒன்று தெருவில் நடந்து சென்ற 8 பேரை கடித்ததாக கூறப்படுகிறது. காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தெரு நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் குவிந்துள்ள குப்பைகளை அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சியின் 4வது வார்டுக்குட்பட்ட திருக்குமரன் நகர், திருமலை நகர் பகுதிகளில் குப்பைகளை உரமாக மாற்றும் மையம் அருகே குப்பைகள் குவிந்துள்ளன. இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குப்பைகளை அள்ளுவதாக மாநகராட்சி அளித்த உறுதியை அடுத்து மக்கள் கலைந்து சென்றார்கள். திமுக முன்னாள் எம்பியும் மொழிப்போர் தியாகியுமான எல் கணேசனின் உடல் அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினரான எல் கணேசன் வயது மூப்பு காரணமாக காலமானார். அவரது உடலுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் நேற்று அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் தஞ்சை பாலாஜி நகரிலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட கணேசனின் உடல் அவரது சொந்த ஊரான கண்ணந்தங்குடி கீழையூரில் அடக்கம் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை காந்திநகர் சாலையில் மாநகராட்சியின் சார்பில் 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு காய்கறி மற்றும் மலர் அங்காடி கட்டிடத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு திறந்து வைத்தார். 260 கடைகளை கொண்ட இந்த பிரம்மாண்ட வணிக வளாகத்தில் மலர் மற்றும் காய்கறி வியாபாரிகளை சந்தித்த அமைச்சர் அங்குள்ள பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடி அடுத்த கொள்ளக்குப்பம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் காலனி என்ற தீண்டாமை சொல் இன்னும் அகற்றப்படாமல் உள்ளது. தமிழக அரசு ஆவணங்கள் மற்றும் பொது இடங்களில் இருந்து காலனி என்ற சொல்லை நீக்க முதல்வர் உத்தரவிட்டிருந்த நிலையிலும் இப்பள்ளியின் முகப்பில் அந்த வாசகம் அப்படியே உள்ளதால் அதனை உடனடியாக நீக்க வேண்டுமென பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து ஆலங்காயம் வட்டார உதவி தொடக்க கல்வி அலுவலர் கோவிந்தராஜிடம் கேட்டபோது அந்த வாசகம் உடனடியாக அகற்றப்படும் என்று உறுதியளித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் குற்றியார் பகுதியில் உள்ள அரசு ரப்பர் கழக தொழிலாளர் குடியிருப்புகள் குரங்குகளின் அட்டகாசத்தால் சேதமடைந்து வருவதால் தொழிலாளர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த பழமையான ஓட்டு வீடுகளின் மேற்கூரையை குரங்குகள் பிரித்து எறிவதால் மழை நீர் வீடுகளுக்குள் கசிகிறது. தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லும் நேரத்தில் குரங்குகள் உள்ளே புகுந்து உணவுப் பொருட்களை நாசப்படுத்தி விடுகின்றன. எனவே குரங்குகளால் பாதிப்பு ஏற்படாத வகையில் அலுமினிய தகடுகளால் ஆன மேற்கூரைகளை அமைத்து தர வேண்டும் என ரப்பர் தொழிலாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே முதல் முறையாக பள்ளிப்படை நடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறும்பட்டி சாமுண்டியம்மன் மனத்துக்கு அருகே விவசாய நிலத்தில் வரலாற்று ஆய்வாளர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் 4 அடி சதுர பலகை கல்லில் கோவில் வடிவத்துடன் உட்புறத்தில் சிவலிங்கம் மற்றும் 2 நந்திகள் லிங்கத்தை பார்த்த வண்ணம் அமைந்துள்ளன. இதுவே தமிழகத்தின் முதல் பள்ளிப்படை நடுகள் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள்.
நாகை அருகே பனங்குடி ஏரிக்கரையில் பழங்கால முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பனங்குடி ஊராட்சி காரைமேடு பகுதியில் 160 ஏக்கரில் ஏரி உள்ளது. அதிகளவில் பெய்த பருவமழையால் ஏரிக்கரை உடைந்ததை அடுத்து அப்பகுதியில் பழங்கால முதுமக்கள் தாழிகள் தென்பட்டன. கரையோரத்தில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் முதுமக்கள் தாழிகள், பழங்கால ஓடுகள் தெரிவதை இளைஞர்கள் கண்டறிந்தனர். உடைந்த நிலையிலும் புதையுண்டும் தென்படும் முதுமக்கள் தாழிகளை ஆய்வு செய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெண் உரிமைக்காகவும் தமிழ்நாட்டின் தன்னுரிமைக்காகவும் நாடாளுமன்றத்தில் முழங்கும் கர்ஜனை மொழி கனிமொழியுடையது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். கனிமொழியின் பிறந்த நாளையொட்டி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். பாசத்துக்குரிய தங்கை, கட்சியின் துணை பொதுச் செயலாளர், கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பொறுப்புகளை வகிக்கும் கனிமொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முகமலர மக்களாட்சி கொடி பறக்க தயங்காதீ நீ. கலைஞரின் பேனா வழியிலே வரக்கூடியதுதான் கனிமொழியின் பேனா. திமுக துணை பொதுச் செயலரும் அக்கட்சியின் எம்பியுமான கனிமொழிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தனது பிறந்த நாளையொட்டி அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்திய கனிமொழி முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். அதேபோல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கனிமொழிக்கு தொலைபேசி மூலம் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். தேமுதிக மாவட்ட செயலர்கள் கூட்டணி குறித்த தங்களது கருத்துக்களை எழுதி பெட்டியில் போட்டிருக்கிறார்கள். அதனை முழுமையாக படித்து பார்த்து அதன்படி முடிவெடுப்போம் என்று தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக நிர்வாகிகளின் விருப்பப்படி மட்டுமே கூட்டணி அமைப்போம் என்று உறுதிபட தெரிவித்தார். ஒன்றியம், நகரம், பேரூர் கிளைகள் வரைக்கும் கலந்தாலோசனை செய்து மாவட்டத்தினுடைய அந்த பிரதிநிதிகளாக எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் இன்னைக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதை நாங்க ஓபன் பண்ணி பார்ப்போம், யார் யார் எந்த கூட்டணி விரும்பி இருக்காங்க என்பதை. உறுதியாக எங்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை தான் தேமுதிக அமைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழக அரசியலில் எந்த நேரத்திலும் மாற்றம் நிகழலாம் என்று தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கூட்டணி தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், இதுவரை தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இதுதான் தங்களது இறுதியான கூட்டணி என்று அறிவிக்கவில்லை. எனவே எப்போது வேண்டுமானாலும் எதுவும் நடக்கும் என்றார். ராஜ்யசபா சீட் என்பது ஆல்ரெடி பேசப்பட்டது, ஆல்ரெடி சொல்லப்பட்டது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நடக்க போவது சட்டமன்ற தேர்தல். சோ எங்களுடைய முழு கவனம் சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் இருக்கும். நிச்சயம் இங்க நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. ஏன்னா இந்த நிமிடம் வரை எந்த கட்சியும் இதுதான் எங்களுடைய ஃபைனல் கூட்டணி, இவங்க தான் எங்க கூட்டணியில இருக்காங்கன்னு இதுவரைக்கும் அறிவிக்கல. இன்னும் நிறைய மாற்றங்கள் எல்லாம் இங்க வர இருக்கிறது. நாம இவங்க தான் உறுதியான கூட்டணி என்று இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டில். ஏன்னா கூட்டணியில் இருக்கிறவங்க வெளியேறலாம், புதியவர்கள் இணையலாம் என்ற கருத்து இருக்கிறது. நிச்சயம் தை பிறந்தால் வழி பிறக்கும். திமுகவை என்றைக்கும் அழிக்க முடியாது, அது மக்களோடு இணைந்த இயக்கம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அமைச்சர் சாமிநாதன் பதிலடி கொடுத்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் திமுகவை ஒழிப்போம் என்று அமித்ஷா பேசியது குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் சாமிநாதன், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் திமுகவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள்தான் அழிந்து போயிருக்கிறார்கள் என்றார். தேர்தல் இதெல்லாம் அந்த டைலாக் வரதுக்கு தான் செய்யும். பல டைலாக் பார்த்தாச்சு, பல்வேறு ஜாம்பவான்களை பார்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இதற்கெல்லாம் எந்த விதத்திலையும் நாங்கள் அஞ்சப் போவதில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் அதே அமித்ஷா தானே தமிழ்நாட்டுக்கு வந்தார், ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியவில்லையா? எனவே வாய் சவடால்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் கிஞ்சிட்டும் கவலைப்படாது. பல்வேறு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பார்த்து திமுகவை அழிக்க வேண்டும் நினைத்தவரெல்லாம் தான் அழிந்து போயிருக்க வழியே திமுக என்றைக்கும் அழியாது. இது மக்களோடு இணைந்த இயக்கம்.
ஜாதி மதம் கடவுள்களின் பெயரில் தமிழக மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் முயற்சி எக்காலத்துக்கும் எடுபடாது என்று அமமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தஞ்சையில் நடைபெற்ற அமமுக பொதுக்குழு கூட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவை சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரம் அக்கட்சியின் பொதுச் செயலர் டிடிவி தினகரனுக்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த திமுக அரசை வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆட்சியில் பங்களிக்கும் கட்சியுடன் அமமுக கூட்டணி அமைக்க உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற அமமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், வரும் தேர்தலில் நாம் கை காட்டுபவர்தான் முதல்வராக வர முடியும் என்பது இயற்கை எழுதிய தீர்ப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். உண்மையிலேயே 26 தேர்தலில் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திற்கு ஆளுங்கட்சியாக செல்ல இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆளுங்கட்சியில சட்டமன்ற உறுப்பினர்களாக கூட்டணி ஆட்சியிலே இடம்பெறப் போகிறவர்கள் மேடையில் மாத்திரமல்ல, இங்கே கீழேயும் அமர்ந்திருக்கிறீர்கள். கௌரவமான இடங்களை பெறுகின்ற, கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற, ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெறுகின்ற கூட்டணிக்குத்தான் நாம் செல்ல இருக்கிறோம். நாம் எல்லாம் பெரியார் வழிவந்தவர்கள், அண்ணா அவர்களின் வழிவந்தவர்கள், புரட்சி தலைவர் வழிவந்தவர்கள், இதய தெய்வம் அம்மா அவர்களின் பின்பற்றுபவர்கள். நமக்கு சுயமரியாதை முக்கியம். அதை இழந்துவிட்டு எங்கும் நாம் செல்ல மாட்டோம். இந்த இயக்கத்தின் சிறப்பே அதுதான். அமலாக்கத்துறை நோட்டீஸை எதிர்த்து அமைச்சர் ஐ பெரியசாமி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் குடும்பத்தினர் மீது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு செய்த அமலாக்கத்துறை சொத்துக்களை முடக்கம் செய்வது தொடர்பாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியது. இதனை எதிர்த்து ஐ பெரியசாமி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் தரப்பில் சொத்து முடக்கம் தொடர்பான விசாரணை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இது தொடர்பாக அமலாக்கத்துறையை அணுகும்படி அறிவுறுத்தி மனுக்களை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். ஆளுநர் ஆர் என் ரவியின் தேநீர் விருந்தை காங்கிரஸ் புறக்கணிப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வபெருந்தகை அறிவித்துள்ளார். மக்களால் பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசுக்கும் மக்களுக்கும் தொடர்ந்து ஆளுநர் ஆர் என் ரவி துரோகம் இழைத்து வருவதாகவும், குடியரசு தினத்தன்று ஆளுநர் வழங்கும் தேநீர் விருந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பங்கேற்க மாட்டார்கள் எனவும் செல்வபெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிதான் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் ஐபிடிஎஸ் கருத்து கணிப்பு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் கூட்டணியால் தான் தேர்தலில் வெல்ல முடியும், அதே நேரம் அனைவருக்கும் அதிகார பகிர்வு தேவை என்றார். நான் பதிவு போட்டிருக்கிறது ரொம்ப தெளிவாக பார்க்கணும். ஐபிடிஎஸ் சர்வே, ஒரு சர்வே, அந்த ஐபிடிஎஸ் சர்வே எல்லா கட்சிகளுக்கும் என்னென்ன ஓட்டு வரப்போகுதுன்னு இருக்கு. அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. அது சொல்லியிருக்க கருத்தில் அதில் எவ்வளோ நம்பர் குறைச்சி வருதுன்னு எனக்கெல்லாம் தோட ஆரம்பிச்சுது. பட் என்ன கேட்டா, அவர்களை பொறுத்தவரை அவர் சொல்லுவதில் ஒரு சில உண்மைகள் இருக்கு. இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் இருக்கு. கூட்டணி வெற்றி பெறும், தனி கட்சிகளை விட கூட்டணி வெற்றி பெறுங்கிறது அதில் கருத்து. சரியா? என்னையை பொறுத்த வரைக்கும் தேவை, எல்லாருக்கும் இந்தியா முழுவதும் தேவை அதிகாரம் என்பது. இனிமே என்ன வர்ற காலங்கள்ல என்ன கேட்டீங்கன்னா, அதிகார பதிவு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் எல்லா பதவிகளும் பொறுப்புகளையும் அது பகிர்ந்தே கொடுக்க வேண்டியது.